ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பாஜகவின் மூத்த தலைவர் திரு கரு நாகராஜன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அதே போல நலத்திட்டங்கள் அப்படின்ற அடிப்படையில பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர். பாரதிய ஜனதா இன்னும் வெளியிடவில்லை. இவங்களுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? ஏன்னா அடுத்து நீங்களும் வெளியிட போறீங்க, இதற்கெல்லாம் நல்லா கவுண்டர் கொடுக்கற மாதிரி நிறைய விஷயங்களை முன்னிறுத்தி நீங்க அதுக்கு தயாராகி கொண்டு இருப்பீங்க அப்படின்றது தெரியும். எப்படி மதிப்பிடுறீங்க இந்த தேர்தல் அறிக்கையை? இல்ல இவங்க தேர்தல் அறிக்கைங்கிறதே வெற்றி பெறவே முடியாது என்ற எண்ணத்துல தேர்தலை காங்கிரஸ் கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையில என்ன வேணாலும் சொல்லலாம். ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்குன்னா, இன்னைக்கு பெண்கள் எல்லாரும் சேர்ந்தா ஏறத்தாழ 50 கோடி பேர், குடும்ப பெண்கள் சேர்ந்தாலே ஒரு 35 கோடி பேர் வாழக்கூடிய இந்த இந்தியால ஆண்டுக்கு 1 லட்சம்னா 35 கோடி பேருக்கு கொடுப்பாங்களா? இல்ல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கோடி பேருக்கு கொடுத்துட்டு நாங்க பெண்களுக்கெல்லாம் ஆண்டுக்கு 1 லட்சம்னு இங்க தமிழ்நாட்டுல உரிமை தொகை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு விளம்பரம் பண்ணிக்குவாங்களா? அது தெரியல. ரெண்டாவது, ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது தொடக்க நிலையில கருத்துக்கள் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய ஒரு குழு பரிசீலித்து அதற்கு வேண்டிய ஃபைண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது ஒண்ணு இப்ப அறிவிக்கப்படவில்லை. அடுத்து மூன்றாவது, இவங்க இந்த நீட்டை பத்தி பேசுறது, பல்வேறு விஷயங்கள் டிமாண்டேஷன் பத்தி பேசுறது எல்லாமே கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. தாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை செயல்படுத்த தைரியம் இல்லாத காங்கிரஸ் கட்சி இப்பொழுது தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக பொய்யான பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தேர்தல் அறிக்கையில தெரிகிறது. ஏற்கனவே இந்த தேர்தல் அறிக்கைக்கு பதில் சொல்ல வேண்டியது மட்டுமல்ல, ஏற்கனவே எங்கள் பாரத பிரதமர் கடந்த 10 ஆண்டுகளாக அடித்தட்டு மக்கள் முதல் நடுத்தர மக்கள் வரை தொழில் வளர்ச்சியிலிருந்து எல்லா விதமான உதவிகள், வாழ்வியலில் என்னென்ன தேவைகள் ஒரு ஏழை மக்களுக்கு இருக்க முடியுமோ அவர்களுக்குரிய அடிப்படை தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறார். இந்திய அளவுல நீங்க சொல்ற விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிறேன். வேற இங்க தமிழ்நாட்டுல காங்கிரசினுடைய இந்த தேர்தல் அறிவிக்கைக்கான ஒரு ரிசப்ஷன் இருக்கும்ல, இப்ப நாடு முழுவதும் சமூக பொருளாதார ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லிருக்காங்க. அதே போல இடபிள்யூஎஸ் 10% பொது பிரிவினருக்கு அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுல அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. இப்ப எல்லா பிரிவினருக்கும் அது கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. நீட் விலக்கு அது மாநில அரசினுடைய அதிகாரத்திற்கு உட்படுத்தப்பட்டு அதற்கான திருத்தங்கள் செய்யப்படும் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவான அம்சங்களா இருக்கும் தானே? தமிழகத்துல அதை வரவேற்பாங்க தானே? அட்ராக்டிவான நீங்க சொல்ல ஒரு வார்த்தையில முடிஞ்சு போச்சு. இது ஒரு கவர்ச்சி தேர்தல் அறிக்கைன்னு நீங்க சொல்றீங்க, அதை நானும் ஏத்துக்கிறேன். இவங்க நடைமுறையில சாத்தியம் இல்லாதத, நடைமுறையில இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்கள்ல மத்தியில ஆண்ட போது செய்யாத பல விஷயங்களை இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஜாபர் சாதிக்க பத்தி இங்க மக்கள் பேச முடியாது. இங்க நடைபெறுகிற ஊழலை பத்தி மக்கள்கிட்ட இருந்து மறைக்கணும். இதற்கு அடிப்படையா இந்த மாதிரி விஷயங்களை பேசுறாங்க. காங்கிரஸ் ஆளுகிற எத்தனை மாநிலங்கள்ல நீட்டுக்கு எதிர்மா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க? ஏற்கனவே ஆண்ட மாநிலங்கள்ல கொண்டு வந்திருக்காங்களா? எதுவுமே செய்யல. திரு கரு நாகராஜன், இப்ப தேர்தல் அப்படிங்கும் போது எனிதிங் இஸ் ஃபேர் இன் வார் அப்படின்ற மாதிரி பாரதிய ஜனதாவும் அப்படிதான் இறங்கும். நீங்க ராமர் கோயிலை முன்னிறுத்துவதாகட்டும், அது போன்ற பல்வேறு அம்சங்களை முன்னிறுத்தும் போது ஆப்வியஸ்லி காங்கிரஸ் கட்சியும் மக்களை கவரக்கூடிய அம்சங்களை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில கொடுக்கதானே செய்வாங்க. ராமர் கோயிலுங்கிறது அரசியலுக்காகவோ ஆட்சி அதிகாரத்துக்காகவோ செய்யக்கூடிய விஷயம். நாட்டு மக்களுடைய ஆன்மா. ராமர் கோயிலுக்கு நாங்க போக விரும்பல சொல்லுவாங்க, அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ராமர் எங்கள் ராசா பேசுவார், அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது இந்திய மக்களுடைய ஆன்மா என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இது மாபெரும் தவறு. அது மதவாத அரசியல் காங்கிரஸ் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை இந்த 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு செய்யாத சாதனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு பாஜக செய்திருக்கிறது இங்க யாருமே மறுக்க முடியாது. அதை தொடர்ந்து செய்வோம். அதை விட அதிகம் என்ன செய்ய போகிறோம் என்பதை தேர்தல் அறிக்கையில் நீங்க பார்க்க போறீங்க. நன்றி திரு கருநாகராஜன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்க. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.